வணக்க மக்களே, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். இது எங்க கட்சிடா, நாங்க எங்க போறேன், மேடையில் பொங்கி எழுந்தா சிவி சண்முகமாம், கைதட்டி ரசித்த எடப்பாடி. வாங்க வீடியோவை முழுமையாக்கின்ற. அதாவது அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு சென்னை வானகரத்தில் நடைபெற்று வரும் நிலையில்தான் அதுவும் மிக ஆக்ரோஷமாக பேசி வந்தார் முன்னாள் அமைச்சர், அதாவது சிவி சண்முகம் அவர்கள். அதாவது எடப்பாடிக்கு எதிராகவே அவர் பேசுவார் என செய்தியான வெளிய நிலையில்தான் இது எங்க கட்சிடா, நாங்கள் எங்க போவேன் என ஆவேசமாக பேசி கைதட்டி ரசித்த எடப்பாடி பழனிசாமியாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் எல்லாம் கவனமும் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் மீதாக உள்ளதா. அதாவது சென்னை மாநகரத்தில் பொதுக்குழு நடைபெற்று வரும் நிலையில்தான் கட்சிக்கு ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல் என்பது நாளுக்கு நாள் தீவிரமான நிலையில்தான் கண்டிப்பாக இதனை சர்க்கை எழலாம் அதிமுக வட்டாரங்கள் பேசப்படுகிறது. கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி ஜெயலலிதா நினைவு நாளை முன்னிட்டு தான் அதிமுகவின் பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா நினைவகத்துக்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி வந்தார். அந்த நிகழ்ச்சியில் கூட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் அவர்கள் புறக்கணித்திருந்தார். இந்த நிலையில்தான் மேலும் தங்கமணி கூட அங்கு செல்லவில்லை. எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்திவிட்டு சென்ற பிறகுதான் சிவி சண்முகம் மற்றும் அவரது ஆதரவாளர்களாம் தனியே சென்று அஞ்சலி செலுத்தியதாகவும் கூறப்படுகிறதா. எடப்பாடி பழனிசாமியுடன் சிவி சண்முகத்துக்கு இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் அதன் காரணமாகத்தான் சிவி சண்முகம் கூட தனியாக சென்று ஜெயலலிதாவின் இடத்திற்கு மரியாதை செலுத்தினார் என்று அரசியல் ஊகம் வகுக்கிறதா. இதிலிருந்து தான் அதிமுகவில் பிரிந்து செல்வர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என சொன்ன செங்கோட்டையன் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் அதே கருத்தை கூறி வந்த சிவி சண்முகம் மீதும் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில் இருந்ததாகவும் அதன் காரணமாக சிவி சண்முகம் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தாகவும் சொல்லப்பட்டது. அது மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூட எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி இருந்து வந்ததாகவும் கூறப்பட்ட வந்த நிலையில்தான் ஜெயலலிதா நினைவகத்தில் அஞ்சலி செலுத்தியதாக கொங்கு மண்டலத்தில் ஒரு புகாரெல்லாம் எழுந்திருக்கிறதா. எனவேதான் இன்று நடைபெறும் பொதுக்குழுவில் ஏதேனும் அதிரடி சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறலாம் என சொல்லி வந்த நிலையில்தான் ஆனால் எதிர்பார்க்கும் மாறாகவே எடப்பாடி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார். சிவி சண்முகம் வழக்கம் போல் பொதுக்குழுவில் மிக ஆவேசமாக பேசிய அவர், கட்சிக்கு வெளியே எதிரிகளும் துரோகிகளும் இருக்கிறார்கள், ஆனால் நம் கூடவே பழகிவிட்டு கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அவர்களை அடையாளம் காண வேண்டும், நேரம் வந்துவிட்டது என்று சிவி சண்முகம் கூறியிருக்கிறார். இது நடந்த சில நாட்களாகவே தான் தங்கமணி உள்ளிட்டோரெல்லாம் கட்சியை விட்டு வெளியே செல்ல போகிறோம், பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பிரச்சனை ஏற்படுத்துவோம் என்றெல்லாம் பேசினார்கள். இப்போது என்ன நடந்தது? பொதுக்குழுவில் முதல் நாளாக வந்து நானும் தங்கமணியும் தான் இது எங்க கட்சிடா, எங்கேயும் நாங்கள் போக மாட்டோம் என ஆவேசமாக பேசி வந்தார். இதனால் தான் உற்சாகமடைந்த எடப்பாடி பழனிசாமியோ சிவி சண்முகத்தின் பேச்சை கைதட்டி ரசித்திருக்கிறார். அதிமுகவில் சண்முகத்தால் தான் பிரச்சனை வரும் என பேசிய விவரங்களுக்கு மத்தியில் அவரது பேச்சு கண்டிப்பாக அரசியலிலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிலையில்தான் பார்க்கப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்தார் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவின் மூத்த நிர்வாகி மூத்த அமைச்சர்கள் எல்லாம் கண்டிப்பாக வேறொரு கட்சியில் இணைய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா. அது மட்டுமின்றி அதிமுகவில் பிரிஞ்ச செங்கோட்டையன் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். செங்கோட்டையனின் ரகசிய பேச்சுவார்த்தை என்பது கண்டிப்பாக மிக முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் அவர் கண்டிப்பாக கூடிய விரைவில் தாவைக்காவல் இணையப் போவதாக செய்திகள் எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.